இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உடன்படிக்கை என்கிற ஒரு தலைப்பின் கீழே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் முக்கியமாக லெவிட்டிக்கல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசாரித்துவம், லேவிய ஆசாரித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது இந்த உடன்படிக்கையிலே எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய வடிவமைப்பு என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதாவது மோசையோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை அல்லது சீனாய் உடன்படிக்கையிலே 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒன்று நியாயப்பிரமாணம், 10 கட்டளைகள், அதற்கப்புறம் இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி சில நியாயப்பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக அந்த டெக்கலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, 10 கட்டளைகள், அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது பார்க்கும் பொழுது சடங்குகள், இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், ஒரு பலி செலுத்துறனா இப்படி செலுத்தணும், ஒரு மனிதன் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சடங்கு முறைகள், வெளிப்படையான சடங்கு முறைகள் என்ன பண்ணியிருப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2க்கும் நம் பிரித்து பார்க்கும் பொழுது இதன் 2னுடைய அவசியம் என்ன, ஏன் கர்த்தர் இது 2ஐயும் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், அதாவது இந்த உடன்படிக்கையில கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நியாய பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் என்பது டாபர்னக்கல், அதாவது தெய்வீக கூடாரத்தினுடைய அந்த உடன்படிக்கை பேழையினுடைய அடிப்படையாக தேவன் அதை அவர்களுக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். அந்த பேழைக்குள்ள முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருளாக எது இருந்தது, இந்த 10 கட்டளைகள் இருந்தது. இந்த சடங்குகள் என்பது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு நீதி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு சடங்குகள் அவசியம், எவ்வளவு முறைமைகள் அவசியம் என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் அவனுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை நெறிமுறை சடங்குகள் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், இதில் நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு எது அவசியம் என்று சொல்லி இந்த சடங்கு முறைகளையும் நியாய பிரமாணங்களையும் நாம் பிரித்து பார்க்கும் பொழுது, சடங்கு முறைகள் என்பது தேவ ராஜ்யத்துக்கு 2வது ஒரு இடத்திலே தான் இருக்கிறது. அப்ப தேவ ராஜ்யத்திற்கு முதலாவது அல்லது முக்கியமானது என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாண முறைகள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கடவுள் ஏன் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், தனக்கு அருகில் ஜனங்கள் வர வேண்டும், தன் பக்கத்தில் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பதை அதிகம் விரும்பினவர் யார் என்று சொன்னால் தேவன். அதனாலதான் ரொம்ப முக்கியமாக இந்த நியாய பிரமாணம் எதை மையப்பொருளாக கொண்டிருக்குன்னா 2 விஷயங்கள். ஒன்று ட்ரூத், சத்தியத்தை மையப்பொருளாக கொண்டிருக்கிறது. இன்னொன்று நீதியுள்ள வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதை என்ன பண்ணியிருக்கிறது, மையப்பொருளாக கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் ஆண்டவர் 2வதாக இந்த தெய்வீக கூடார வடிவமைப்பை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கையிலே கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கிய முறையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக, அந்த ஜனங்கள் ஆழமாய் புரிந்து கொள்வதற்காக வெளியரங்கமாக ஒரு அடையாளத்தை தான் இந்த டாபர்னாக்கல், தெய்வீக கூடாரத்தை நாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையிலே கடவுள் முக்கியமாக காட்டுகிற ஒரு மைய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் தேவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றும் ஒரு ராஜாவாக பார்க்க வேண்டும். ராஜாவாக என்று சொன்னால், ராஜா சொல்லுகிற வார்த்தைக்கு அங்க யாரும் திருப்பி கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு திருப்பி அன்கொஷினபிள்னு சொல்லுவாங்க. அது யாரும் திருப்பி அதுல பதில் பேச முடியாது, திருப்பி கேள்வி கேட்க முடியாது. ராஜா சொல்லிட்டார்னா 100க்கு 100 அதை என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு முறைமை, இந்த ஒரு அரசாங்க முறைமையை தான் இந்த சடங்குகளும் இந்த நியாய பிரமாணங்களும் ஆகிய இந்த சீனாய் உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, கொண்டு வரப்படுவதை நம்ம என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இது எல்லாமே டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ், தெய்வீக முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே என்ன பண்ணுகிறது, இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் கடவுள் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு நாட்கள் கழித்து இந்த முறைமைகளை அவர்களுக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறார்னு சொன்னா, இதுக்குன்னு சில பேட்டர்ன்ஸ், வரைமுறைகள் இருக்கிறது, இதற்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. அது அவர்கள் எங்கும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்பதிலே கடவுள் ரொம்ப கவனம் உள்ளவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனித்து பாருங்க, முதலாவது கர்த்தர் பேழையை உருவாக்கிட்டு நியாய பிரமாணத்தை அவங்க கையில கொடுக்கல. அப்போ உதாரணத்திற்கு நோவாவினுடைய உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது முதலாவது பேழையை அவங்களுக்கு சொல்றாரு, ஒரு பேழை இவ்வளவு சைஸ் உருவாக்கணும், இவ்வளவு மிருகங்கள் வரப்போகிறது, இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புயல் வரத, அந்த வெள்ளம் வரதை நம்ம பார்க்க முடியுது. அந்த கான்செப்ட் நம்ம இந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வர முடியும்னா இல்ல. முதலாவது கர்த்தர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது நியாய பிரமாணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு அதற்கப்புறம் தான் பேழை உருவாக்குவதை அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். என்ன சைஸ்ல உருவாக்கணும், அதற்குள்ள என்னென்ன வைக்கணும், அதுக்குள்ள எந்தெந்த பொருட்கள் மிக முக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்ப இன்னர் உள்ளான மனிதனுக்கு கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், வெளியரங்கமாக 2வதாக கர்த்தர் வைப்பதை இதிலே நாம் தெளிவாக என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. முதல் பாயிண்ட் அது. 2வது காரியம் என்ன சொன்னா, இந்த நியாய பிரமாணங்களும்
இந்த சடங்குகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, அதாவது பரிசுத்தமும் நீதியும் தான் தேவனுக்கு ரொம்ப அவசியம். இது இரண்டும் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவன் பக்கத்திலே நெருங்க முடியும். மற்றவர்கள் அவரை விட்டு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதற்கு இந்த சீனாய் உடன்படிக்கை நமக்கு தெளிவாக என்ன பண்ணுகிறது, நமக்கு கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, மாரல், அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய குணாதிசயத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு தன்னுடைய குணாதிசயம் சொன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணுவது, அதே போல திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே கர்த்தருடைய குணாதிசயம். அவர் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வாழணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறார், முடிவு செய்திருக்கிறார். அந்த குணாதிசயத்தை இதில் முழுமையாக கடவுள் வெளிப்படுத்துவதை இந்த உடன்படிக்கையில நாம் தெளிவாக என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அவருடைய பார்வையில் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய குணாதிசயம் என்ன, என்னுடைய பார்வை என்ன என்பதை அழகாக இந்த சீனாய் உடன்படிக்கையிலே சடங்குகள் மூலமாகவும் நியாயப்பிரமாணங்கள் மூலமாகவும் கர்த்தர் தெளிவுபடுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது, இதிலே காண முடிகிறது. மூன்றாவது ஒரு காரியம் இதுல நான் முக்கியமா தியானிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல மக்கள் குழம்பி கொள்வதை நாம் காண முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு குழப்பம்தான் அன்று தொடங்கி மேசியா வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் குழம்பி நிற்கதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த சடங்குகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாததை சுட்டி காட்டுவதற்காகவும், அவன் அடுத்த ஒரு கால் வைக்கிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே வைக்க வேண்டும் என்பதை தான் என்ன பண்ணுகிறது, இந்த சடங்குகள் என்ன பண்ணுகிறது, சுட்டி காட்டுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க புறம் தள்ளிட்டு, அடுத்து வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை புறம் தள்ளிட்டு, இந்த சடங்குகளிலே அதிகம் கவனம் செலுத்தி இதை செய்தால் போதும், எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறைமைகளுக்குள்ளாக அவர்கள் வந்து விட்டதுனாலதான் கர்த்தர் சொல்ல வந்ததை சரியாக அவர்கள் என்ன பண்ண முடியல, கிரகித்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியல. அதை தெளிவா நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம காண முடிகிறது. அப்ப இதுல ஒரு சில பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நியாய பிரமாணம் 10 கட்டளைகள் என்பது ஒரு மனுஷனுடைய டெண்டன்சி, ஒரு மனுஷனுடைய நேச்சர், இயற்கை தன்மை பாவத்திற்குள்ளாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த கட்டளைகள் அனைத்தும் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த நியாய பிரமாணங்களை, அந்த கட்டளைகளை கர்த்தர் இந்த உடன்படிக்கையில கொடுப்பதை நாம் காண முடிகிறது. ரெண்டாவது, இந்த லேவிய ஆசாரித்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். இந்த லேவியம் அப்படின்னு சொன்னா இந்த சடங்குகள் அது எல்லாமே யார் செய்யறா அப்படின்னு சொன்னா, ஒரு பிரீஸ்ட், ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுகிறான், செய்கிறான். இப்ப இந்த காரியம் என்னை கற்றுக் கொடுக்கிறது, இந்த லேவிய காரியம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் ஒரு பாவியாக இருக்கிறான். அவனுடைய பர்த் சோர்ஸ், அவனுடைய மூலதனம், அவனுடைய பிறப்பின் மூலதனமே பாவமாக தான் இருக்கிறது என்பதை இந்த லேவிய முறைமைகள் என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அடுத்தது, இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே புதிதாக ஒரு பொசிஷனை கொண்டு வராரு, புதிதான ஒரு இடத்தை கொண்டு வராரு, ஆசாரித்துவம் அப்படின்னு ஒரு பொசிஷனை கொண்டு வராரு. ஆசாரியன் என்று சொல்லி ஒருத்தரை என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவனை அப்ரோச் பண்ண முடியாம, தேவனை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். அவனுடைய துன்மார்க்கத்தனமும் அவனுடைய பாவமும் கடவுளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. அதற்காக கடவுள் ஆசாரியன் என்று ஒருவனை ஏற்படுத்தி அவனை பரிசுத்தமாக நிறுத்தி அவனை தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். ஜனங்களுடைய துன்மார்க்கத்தனம், ஜனங்களுடைய பாவத்திற்கு எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணக்கூடிய நிலைமையில யார் மாத்திரம் இருக்கிறான்னு சொன்னா, ஆசாரியன் மாத்திரம் இருக்கிறான். அதை இதுல தெளிவா நம்ம காண முடியுது. அடுத்த ஒரு இந்த நியாய பிரமாணங்கள்ல அந்த சடங்குகள்ல பார்க்கும் பொழுது ஃபுட்டு, சாப்பாடுல சில வித்தியாசத்தை என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார். இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடும், இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சுகமளிக்கும் வல்லமை உடையவர். இந்த சாப்பாடு சில பேர் நம்ம எப்படி அதை புரிந்துக்கலாம்னா, வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது இந்த சாப்பாடுகள் அவர்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும், அதனால கடவுள் இந்த சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முறைமையிலும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உண்மையான கருத்து என்னவென்று சொன்னால், ஜனங்கள் தங்களுடைய உணவு பழக்கங்களில் இருந்தே அறிந்து கொள்ள வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொண்டு நல்லதை சூஸ் பண்ணக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிவு தினந்தோறும் அவர்களுக்கு இருக்கணும். அது எங்க தொடங்குதுன்னா, அவங்க எங்க கற்றுக்கொள்றாங்கன்னா சாப்பாடு. உதாரணத்திற்கு இந்த சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சில காரியங்கள் என்ன பண்ணும், விரிகுளம்பு உள்ளதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, விரிகுளம்பு இல்லாதது, அசை போடுறதை நீங்கள் சாப்பிடணும், அசை போடாத நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இது நல்லது, இதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இது கெட்டது, இதை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்போ சாப்பாடு முறைமைகள்ல அவர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே
தேர்ந்தெடுக்கிற பழக்கத்திற்குள்ளாக கர்த்தர் அவர்களை கொண்டு செல்லுகிற ஒரு முறையாக அதை நம்ம என்ன பண்ணுறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வேஜஸ், அதாவது பாவத்தினுடைய தண்டனை, கூலியை நம்ம பார்க்க முடியுது. அதில் 2-3 குறிப்பிடுறாரு. ஒன்று டெத்து, மரணம், அதற்குண்டான தண்டனைக்குண்டான சில காரியங்கள், லெப்ரசி, குஷ்டரோகம், இதெல்லாமே கொடுக்குறாரு. ஏன் இப்படி ஒரு கொடிய கவலை கொடுக்கக்கூடிய, அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியத்தை கடவுள் அவருடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இயற்கையாகவே சிதலடைந்து இருக்கிறோம், பாவத்திற்குள்ளாக முழுகி கிடக்கிறோம், கரப்டா இருக்கிறோம், பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது. கொஞ்சம் நாம் கவனம் தவறணும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் என்ன பண்ணுகிறார், பாவத்தினுடைய கூலியை என்ன பண்ணியிருக்கிறார், அறிமுகப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. இப்ப அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சடங்குகளையும் நியாய பிரமாணத்தையும் 2ஆக பிரித்து பார்க்கிற ஒரு பழக்கம் அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, வருகிறது. அந்த பாயிண்ட் தான் அடுத்தது நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள் என்று சொன்னால், சடங்குகளை அவுட்வர்ட், வெளியரங்கமாக பிரித்துக் கொள்ளுகிறார்கள், நியாய பிரமாணத்தை இன்னர், உள்ளாக பிரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி பிரித்து கொண்டு இவர்கள் எதிலே சார்ந்து இருக்கிறார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாளாக சரி எதில சார்ந்து இருக்கிறாங்கன்னா, அவுட்வர்ட், வெளியரங்கமான காரியங்கள், சடங்குகளை சார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் சடங்குகளை அதிகம் சார்ந்து இருக்கிறனால நியாய பிரமாணத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காத, உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பழக்கத்திலே அவர்கள் வளருவதை நாம் என்ன பண்ணுகிறத நாம் காண முடிகிறது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் இது இரண்டையும் முரண்பாட்டாக கொண்டு போகிறார்கள். கடவுள் முரண்பாடாக இல்ல பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை கடவுள் படைக்கல. நியாய பிரமாணமும் சடங்குகளும் கான்ட்ராக்ட் கிடையாது, அது ஒரு முரண்பாடான ஒரு காரியம் கிடையாது, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னா இதற்கு ஈக்குவலா, இதற்கு சமமாக, இதற்குள்ளாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். இந்த பொருள் வாங்கினாதான் இந்த பொருள் கிடைக்கும், அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்டா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நீங்க பொருள் வாங்காம கிஃப்டை மட்டும் எனக்கு வேணும்னா அது கிடைக்குமானா கிடைக்காது. அதை தான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நியாய பிரமாணத்திற்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்ரி தான் சடங்குகள். ஆனால் இவர்கள் நியாய பிரமாணத்தை தூக்கி வச்சுட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்ரியான சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் என்ன பண்ணுங்கிறத நாம் காண முடிகிறது. அதே போல லெவிட்டிக்கல், அதாவது லேவிய முறைமைகள், இந்த சடங்குகள் எல்லாமே ஒரு சப்சிடரி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிடரி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம கேஸ் வாங்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய தொகையை நம்ம செலுத்துகிறோம், ஒரு சிறிய தொகையை திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதே போல் நியாய பிரமாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த லேவிய முறைப்பாடுகள் அல்லது இந்த சடங்குகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்சிடரி தான் அது. அதையே நம்ம வச்சுட்டு, சப்சிடரியை வச்சுட்டு நம்ம பொருளை எடுத்துக்கொள்ள முடியுமானா எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியுமானா எடுத்துக்கொள்ள முடியாது. அதை தெளிவாக இதில் நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கடவுள் எப்படி ஸ்பெஷல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். அதாவது நியாய தீர்ப்பு என்பது பரலோகத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ ஜனங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், நாங்கள் உடன்படிக்கையினுடைய மக்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் சடங்குகளின் மக்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வராங்க. உடன்படிக்கைக்குள்ளே நாம் வரும் பொழுது எதை ஃபாலோ பண்ணணும், எதை செய்யணும், கடவுள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக பார்த்து தான் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு முறைமையிலிருந்து அவர்கள் வேறுபட்டு, எப்படி நாங்கள் வெளியில் செய்கிற காரியங்கள் மூலியமாக கர்த்தர் எங்களை அடையாளப்படுத்துகிறார். இவங்க இந்த பாவ பலி செலுத்துறாங்கன்னா இவங்க என் ஜனங்கள், இவங்களா இந்த மாதிரி முறைமைப்படி இருக்காங்களா இவங்க என்னுடைய ஜனங்கள், அப்படி அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் புரிந்து கொள்ளுகிறான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் முதலாவது உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள். அதை வைத்து தான் கடவுள் அவர்களை என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறத நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீட்டிற்கு செல்லுவதற்கும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தில் அபைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்கியத்தில் நெருக்கமாக இருக்கிற ஒரு ஐக்கியத்திற்குள்ள ஒரு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மாரல் பர்ஸ்பெக்ட்ஸ், அதாவது அவனுடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல குணாதிசயங்கள், ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ்ந்தவனாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்குது. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு டிஸ்டிங்ஷனாக ஒரு வித்தியாசமாக அவன் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அவன் இப்படியெல்லாம் இருக்கணும், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, தாய் தகப்பனை மதிக்கிற கணம் பண்ணுகிறவனாக இருக்கணும், தேவனை வணங்குறவனாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த நியாய பிரமாணங்களை பின்பற்றுகிற ஒரு மகனாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். இப்ப இவர்கள் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சடங்குகளை பின்பற்றுகிற ஒரு ஜனங்களாக தான் இருந்தார்களோ தவிர நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற, கடவுளை பின்பற்றுகிற ஒரு ஜனங்களாக இல்லை. இப்ப கடவுள் இதை எப்படி பார்க்கிறாரு, இந்த சடங்கு முறைகளை எப்படி பார்க்கிறாருன்னா 2 வகையை பார்க்கிறார். ஒன்று, அதை ஒரு விக்கிரக ஆராதனையா என்ன பண்றாரு பார்க்கிறார். இவர்கள் மனதில் நினைச்சு கொள்றது, நான் செலுத்துறது, நான் செய்யற சடங்கு முறைகள் எல்லாமே கடவுளுக்கு செய்யறேன்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்னு சொன்னா,
அந்த சடங்குகளை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முறைமைக்குள்ள அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் அவர்களுடைய அந்த சடங்கு முறைகளை கர்த்தர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. எரேமியாவுடைய காலத்துல தேவாலயத்தை அருவருக்கக்கூடிய கள்ளர்களின் கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பிசாசானவனுடைய கூடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு வெறுப்பை அங்கு வெளிப்படுத்துவதை நம்ம என்ன பண்ணுறது காண முடியுது. அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள், சடங்கு முறைகள் எல்லாமே எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால் ஒரு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் என்ன பண்ணுறாரு பார்க்குறார். அந்த எரேமியா புத்தகத்தில் கூட நம்ம தியானிக்க முடியும். நீங்கள் எல்லா பலியும் இங்கே செலுத்துறீங்க, ஆனால் கடவுள் இங்கே இல்லை, கடவுள் அவர் எப்பயும் அந்த ஆலயத்தை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு பார்க்க முடியுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யாருமே அங்கே இல்லை, ஆனால் அவங்க பலி செலுத்திட்டு இருக்காங்க. யாருக்கோ பலி செலுத்தினா கடவுளுக்கு செலுத்துறேன், கடவுளுக்கு செலுத்து. இது ஒரு கேலி கிண்டலுக்கு உண்டான ஒரு விஷயமாக என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடிகிறது. சகோதர சகோதரியே, அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன நம்ம இதில் முக்கியமாக பார்க்கலாம், இந்த ஆசாரித்துவம், லேவிய முறையும் சடங்கு முறையும் அதே போல் இந்த 10 கட்டளைகளுடைய நியாய பிரமாணங்களை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது நியாய பிரமாணம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது? நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. அப்ப நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அப்ப கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நீதியற்ற வாழ்க்கை. நீதியற்ற ஒரு வாழ்க்கை சொன்னா அது தண்டனைக்குரிய ஒரு வாழ்க்கை, அது பெனால்ட்டி, அதே போல பாவத்திற்குண்டான கூலியை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை எனப்படுகிறது நமக்கு அழகாக பிரித்து கொடுப்பதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஏன் இந்த சடங்கு முறைகளை அவர்களுக்கு அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பினுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு எவ்வளவு அவசியமானது. மன்னிப்பு என்பது அவர்கள் செய்த தவறை மன்னிச்சுட்டேன் போங்க அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும், அது சில நேரத்தில் நம்ம சொல்ல முடியும். உலக பிரகாரமான இதில் கூட நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி என்னை மன்னிச்சிருக்குன்னு கேட்டால் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அவர்களை திரும்ப நம்ம பக்கம் வைத்து கொள்ளுகிறோமான்னு சொன்னால் இல்லை. நீ அன்னைக்கா அந்த தப்பு பண்ண, என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் திரும்ப உன்னை என்னால் நம்ப முடியாது, நீ என்கிட்ட இருக்க வேண்டாம், நீ தூரம் போயிடு அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அதே தான் இப்போ கர்த்தர் சொல்லுகிற இங்கே ஒரு முறைமை, மன்னிப்பு என்பது உலகத்திலே நீங்கள் கேட்கிற பார்க்கிற மன்னிப்பை காட்டிலும் வித்தியாசமானது. கர்த்தர் சொல்லுகிற மன்னிப்பு என்பது திரும்ப அவர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு முறைமை. அதுதான் அந்த மன்னிப்புக்கு உண்டான அவசியம். அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த லேவிய முறை, அதாவது இந்த சடங்குகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த ஃபெலோஷிப் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப என்ன பண்ணுகிறார், கவனம் உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்ப இந்த சடங்குகள் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் பதிலா அப்படின்னு சொன்னா இல்ல, தாங்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் பதிலானா கிடையாது. நீங்க பார்க்கலாம், இந்த நியாய பிரமாணத்திலும் சரி, இந்த உடன்படிக்கையிலும் சரி, கர்த்தர் இந்த சாக்ரிஃபைசஸ்க்கு எல்லாம் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். இந்த பலிகளுக்கு, இந்த சடங்குகளுக்கு எல்லாமே ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். இந்த லிமிட் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இதற்குள்ளதான் நீங்க இருக்கணும். இதை தாண்டி போகும் பொழுது நீங்கள் செய்கிற சாக்ரிஃபைஸ், நீங்க செய்கிற பலிகள், நீங்க செய்கிற சடங்குகள் எதுவும் என்ன பண்ணாது, உங்களுக்கு வரப்போகிற தண்டனை, உங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை என்ன பண்ணாது, அது தடுக்காது, அது ஓவர்லாப் ஆகாது, அதுக்கு மேலே போகாது அப்படின்னு ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது லிமிட், அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்லிமிட் கிடையாது. அன்லிமிட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த சடங்குகள் உங்களை காப்பாற்றும், நீங்கள் செய்கிற சடங்குகள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணாது கிடையாது. அதாவது டிவைன் ஹோலினஸ், தெய்வீக பரிசுத்தம் என்பது தெய்வீக இரக்கத்தினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், சரிசமம் பண்ண முடியும். நான் தெய்வீக பரிசுத்தம் உடையவனா என்று சொன்னால் இல்லை. இப்போ நான் எப்படி தெய்வீக பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் நிற்கிறேன்னா, தெய்வீக இரக்கம் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த தெய்வீக இரக்கத்தை தூக்கி போட்டுட்டு எனக்குள்ள தெய்வீக பரிசுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் எப்படி அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்கன்னா, நான் செய்கிற சடங்குகள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நான் பரிசுத்தவான், நீதி உள்ளவன் இன்னொருவர் குற்றம் சுமத்துறோம். அது எப்படி அவங்க அதை கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன், 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி நான் இருக்கிறேன், வெள்ளை உடையை நான் உடுத்துறேன், இந்த மாதிரி சில சொல்லுவாங்க, நகை நான் அணியிறது கிடையாது, கெட்ட வார்த்தைகள் நான் பேசுறது இல்லை, யாரையும் திருடுறது இல்லை, நான் யாரையும் ஏமாத்துறது இல்லை, நான் பரிசுத்தவான், நான் இப்படியெல்லாம் இருக்கிறனால நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இல்லை. நான் இப்படி இருக்கிறனால, நான் செய்கிற நெறிமுறைகள்னால, நான் ஃபாலோ பண்ணுற காரியங்கள்னால நான் பரிசுத்தமாயிருவேன், தேவன் முன்னாடி நிற்கிறதுக்கு தெய்வீக பரிசுத்தம் எனக்குள்ளே இருக்குமான்னு சொன்னால் கிடையாது. தெய்வீக இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளாதவரை நான் எந்த எக்ஸ்டென்ட் போனாலும், எவ்வளவு எல்லைக்கோட்டை போய் நான் ஓடி தொட்டாலுமே ஒருபோதும் அது என்ன பண்ணாது, தெய்வ சமூகத்தில் நிற்கிறதுக்குண்டான தகுதி எனக்கு கொடுக்குமானா அது ஒருபோதும் என்ன பண்ணாது, எனக்கு கொடுக்காது. அது ரொம்ப முக்கியம். இப்போ டிவைன் மெர்சி, தெய்வீக இரக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நியாய பிரமாணத்தையும் அதே போல இந்த சடங்குகள், லேவிய முறை,
இது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் தெய்வீக ஞானம் என்ன பண்ணுது, அதில் வெளிப்படுது. சும்மா கொடுத்தோமா அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறோமா அப்படி கிடையாது. சில நேரத்தில் சில வார்த்தைகளை நம்ம விடுவது உண்டு. 10 நிமிஷத்தில் பேசிடுறோம், 10 நிமிஷம் இல்லை அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன், நான் அப்படி சொல்லலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு இதில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது சடங்குகள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதவர்கள் சடங்குகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். அதை என்ன பண்ணும், அதை செஞ்சு தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு திரும்ப நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நியாயப்பிரமாணத்தை எது சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் சடங்குகள் சார்ந்து. அப்ப சுப்ரீம் அத்தாரிட்டி, மேலான அதிகாரம் எதன் மேலே இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் மீதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தை படிப்பதன் மூலியமாக, மனப்பாடம் செய்வதன் மூலியமாக, கற்றுக்கொள்வதன் மூலியமாக பின்பற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா இல்லை. இன்றைக்கும் வேதாகமத்தை நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எந்த அதிகாரத்தை எந்த வசனம் சொன்னாலும் அப்படி டக்குன்னு சொல்லுவாங்க. பேசும்போதே வேதாகம வசனங்கள் அப்படி ஃப்ளோவாக வரும். அங்கே அப்படி போட்டிருக்கு, இங்கே இப்படி போட்டிருக்கு, இந்த வசனம் அங்கே அப்படி போட்டிருக்கு, இதெல்லாம் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போதும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணும் இருக்கும். இன்னொருத்தருக்கு கொடுக்குற அட்வைஸ் ஒன்று இருக்கும், தாங்க நடக்கிற வழிமுறைகள் வேற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இந்த நியாய பிரமாணங்களில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் டிவோஷனலாக லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதாவது பக்திமயமாக தேவனுடைய நியாய பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் கர்வத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்கிறார்கள். என்ன ஒரு கர்வம் என்று சொன்னால், ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததி நாங்கள், எங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் உண்டு, இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய முறைமை இது என்று தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நியாயப்பிரமாணத்தின் முறையின் பிரகாரம் அவர்கள் வாழலை. அவர்கள் வாழ முடியாமல் பாவத்திற்குள்ளே அவர்கள் திளைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இருளில் நடக்கிற பிள்ளைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டாலும் பக்திமயமாக கற்றுக்கொள்ளாததுனால, பயத்தோடு, தெய்வ பயத்தோடு கற்றுக்கொள்ளாததுனால அவருடைய வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதெல்லாம் இதில் நம்ம தெளிவாக என்ன பண்ணுகிறது நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்த உடன்படிக்கையில் அவர்கள்ட்ட இருந்த புரிந்து கொள்ளாத இன்னொரு தன்மை, அந்த டிசைன் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை என்னன்னு சொன்னால், முதலாவது தேவன், ரெண்டாவது தேவனுடைய நியாயப்பிரமாணம், மூன்றாவது அந்த சடங்குகள், அடுத்தது லேவிய முறை. இந்த மாதிரி ஆர்டராக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்போ சுப்ரீம் அத்தாரிட்டி யார் என்று சொன்னால் கடவுள். அப்போ இவங்க செய்கிற சடங்குகள் யாரிடத்துல செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்துல என்ன பண்ணும், செல்லணும். ஆனால் இவர்கள் சடங்குகள் செய்கிறார்கள், ஆனால் அது தேவனிடத்திலே செல்லுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன்னு சொன்னால், சடங்குகள் செய்தாலும் இவர்கள் தேவனை டிஸ்ஹானர், அதாவது மதிப்பு குறைவாக, தேவனை கனவீனப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக என்ன பண்ணுகிறாங்க இருக்கிறாங்க. தேவனிடத்திலே முரண்படுகிற ஒரு ஜனங்களாக, கனவீனப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் நிற்கிற ஒரு ஜனங்களாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கு முரண்படுகிற, கனவீனப்படுத்துகிற ஜனங்களாக இருந்து சடங்கு முறைகளை செய்தால் அது யாரிடத்துல போய் செல்லும்? அது தேவனிடத்துல போய் ஒருபோதும் என்ன பண்ணாது, செல்லாதே. அப்ப இவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை நான் நியாய பிரமாணங்களில் சிலவற்றை நான் பின்பற்றி, சடங்கு முறைகளை சிலவற்றை நான் பின்பற்றினால், நான் எல்லாம் இந்த உலகத்தில் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு முறைமைக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுகிறார், போறார்கள். இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தேவன் அப்படின்னு சொன்னா கிரேஸ், கிருபை. கர்த்தருடைய கிருபை முதலாவது ஒரு மனுஷனுக்கு தேவை. அதுக்கப்புறம் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை ரொம்ப அவசியம். அதற்கப்புறம் சடங்குகள் ரொம்ப அவசியம். அதற்கப்புறம் லேவிய முறைமைகள் ரொம்ப அவசியம். இதுதான் ஆர்டர். அப்ப தேவனுடைய கிருபையை இவர்கள் நாடாமல் தன்னுடைய இனத்தின் கர்வத்தை பயன்படுத்தி சடங்குகள் மூலமாக பரலோகத்திற்குள்ளே பரலோகம் செல்லுகிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வருகிறார்கள். அதாவது இந்த காலத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றேன், வேதவசனம் வாசிக்கிறேன், தேவன் சொன்ன முறைமைகள் எல்லாம் ஃபாலோ பண்றேன், ஆனா ஆண்டவர் கிடையாது, ஆண்டவர் இல்லை, நான் அதுல நாத்திகன் அப்படிங்கிற மாதிரி, நான் கடவுள் கிடையாது, நான் பரலோகம் போவேன், பரலோகத்தில் யாரை போய் என்ன சந்திப்பேன் அது எனக்கு தெரியாது, நான் பரலோகம் போவேன், பரலோகத்தை யாருக்கு சொந்தமானது, பரலோகம் யார் உருவாக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல, ஆனால் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பாதி புரிந்து கொண்டு பாதி புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை உள்ள ஜனங்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. சடங்குகள் செய்தார்கள், சில நியாயப்பிரமாணங்களை பின்பற்றினார்கள், ஆனால் கடவுள் இல்லை. கடவுளிடத்துல போய் நிற்கிற, கடவுளிடத்துல தெய்வீக கிருபையை நாடுகிற ஒரு பிள்ளைகளாக அவர்கள் என்ன பண்ணலை, இல்லை. அதை தெளிவாக என்ன பண்ணுகிறது, இந்த உடன்படிக்கையில் நம்ம என்ன பண்ணுகிறது நம்ம காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த நியாய பிரமாணங்கள் மூலியமாகவும்
கடவுள் இந்த சமய முறைமைகள் மூலமாக ஒரு மனுஷனிடத்திலே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஹம்பிள்னஸ், அவனிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை, அதே போல ஒரு உடைந்த இருதயம், தாழ்த்தப்பட்ட ஒரு இருதயம், கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு இருதயம். அப்படிதான் அந்த இருதயத்தை தான் கிருபையா என்ன பண்ணுவார் பார்ப்பார். இப்ப நம்மளே எப்ப இன்னொருவரை கிருபையா பார்ப்போம், கிருபையா அப்படின்னா கிரேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரக்கம் கொண்ட குணம் கொண்ட பார்ப்போம் அப்படின்னா, அவங்களால முடியாத ஒரு காரியம், அவங்ககிட்ட இல்லாத ஒரு காரியம், யாரை பார்த்தா நமக்கு மனசுல இரக்கம் வருது? நம்ம ரோட்ல போறோம், யாரெல்லாம் பார்த்தா, நீங்க நல்ல கார்ல போறவங்களை பார்த்தா இறக்கப்படுவீங்களா? இல்ல முடியாம சில ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரியான ஜனங்களை பார்த்தா நம்ம இரக்கம், யாரை பார்த்தா நம்ம இறக்கப்படுவோம்? முடியாதவர்களை பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்கப்படுவோம். கடவுள் அப்படிதான். நம்ம நினச்சிக்கலாம், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறேன், சடங்கு முறைகளை பின்பற்றுகிறேன், ஆபிரகாமினுடைய சந்ததி, சொத்து எங்கிட்ட இருக்குது, பணம் எங்கிட்ட இருக்குது, தசம்பாகம் செலுத்துகிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம். இந்த மனப்பாங்கோடு கர்த்தரிடத்தில் போகும்போது அவரிடத்திலிருந்து கிருபையை பெறமாட்டோம், நியாயம் செய்கிற நீதி செய்கிற கடவுளாக தான் அவர் நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிப்பார். அப்போ நான் எப்படிங்க அவர் கிருபை உள்ளவராக நான் எனக்குள்ளே கொண்டு வர முடியும்? எப்படி என்ன கிருபையோடு அவர் பார்க்குற மாதிரி இரக்கத்தோடு என்ன அவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வெளியரங்கமான காரியங்களை காட்டிலும் என் உள்ளான இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமாக, தாழ்மையுள்ள ஒரு இருதயமாக கர்த்தரிடத்தில் சேரும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? நாம் பார்க்க முடியும். ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை சீரியஸா ரொம்ப பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, கிருபையை ரொம்ப சீரியஸா பார்க்கிறார், பாவத்தை ரொம்ப சீரியஸா பார்க்கிறார். ஏன்னா பாவத்தை சமம் பண்ணுகிறதுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுக்குறார். இன்னைக்கு நம்ம கிருபையை எப்படி உபயோகப்படுத்துறோம்னா, ஒரு பைக் கிடைச்சது கிருபை, ஒரு கார் கிடைச்சது ஒரு கிருபை, ஒரு குழந்தை கிடைச்சது ஒரு கிருபை, ஒரு வீடு கிடைச்சது கிருபை அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். அது தவறு கிடையாது. ஆனா கிருபை என்பது கர்த்தர் எதற்காக வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, பாவத்திற்கு ஒரு சமானமாக பாவம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியப்படணும். அப்ப இதுக்கெல்லாம் கிருபையை பயன்படுத்திட்டு அந்த பாவத்திற்கு சமான அந்த கிருபையை நம்ம சரியா புரிந்து கொள்ளாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பாவத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதாவது இதுல பார்க்கும்போது நம்ம தெளிவா புரிந்து கொள்ற விஷயம் அதுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் எப்ப திறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுதுதான். சங்கீதம் 51 அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். தாவீது அழகா அதுல ஒரு சில காரியங்கள் பண்ணியிருப்பார். அதாவது தன்னுடைய பாவத்திற்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, எது தான் செய்த பாவத்திற்கு எது பொருந்தாது, நான் அவ்வளவு கொடூரமான பாவம் செஞ்சிருக்கேன், நான் லா ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனால் அது என்னுடைய மரணத்தை தடுத்து நிறுத்துமா, நான் செய்த பாவத்தை தடுத்து நிறுத்துமா? இல்லை. நான் செய்கிற பலிகள் நான் செய்த பாவத்திற்கு சமானமாகுமா? இல்லை. அப்போ அந்த 51 அதிகாரத்தில் அவர் ரொம்ப உடைச்சி ஊத்துற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தான் செய்த பாவத்தை உணர்ந்து தன் இருதயத்தை உடைத்து தெய்வ சமூகத்திலே செய்கிற ஒரு காரியம், ஒரு ஜெபம். அதை தான் நம்ம என்ன பண்ண பார்க்க முடியுது. அதுதான் தாவீதுக்கு இரக்கத்தை என்ன பண்ணுகிறது, பெற்றுக் கொடுக்கிறது. பத்சேபாளிடத்திலே தாவீது பாவம் செய்த பிறகு குழந்தை பிறக்கிறது. நாத்தான் வந்து எச்சரிக்கிறார். எச்சரித்த உடனே உபவாசம் இருந்து அப்படியே ஒரு மரணம் ஆகிற வரைக்கும் அப்படி படுத்து அழுது புலம்புகிறார். அப்ப அப்படி அழுது புலம்பும்போது குழந்தை இறந்து விடுகிறது. ஆனால் அவர் திரும்ப குழந்தை இறந்து விட்டதுன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு தன்னுடைய உபவாசங்களை முடித்து கொண்டு நார்மல் லைஃப்க்கு என்ன பண்ணுவார், வருவார். அப்போ அவர் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, பெனால்ட்டி உண்டு, தண்டனை உண்டு. அதுக்குண்டான தண்டனையாக முதல் குழந்தை இறந்துருச்சு. அப்படி இறந்த போதும் கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் அப்படிங்கிறத தன்னுடைய 7 நாட்கள் தன்னை உடைத்து ஊற்றினார் பார்த்தீங்களா, அதில் அவர் வெளிப்படுத்துறார். குழந்தை இறந்தது தேவனுடைய கோபம் நின்று போயிடுச்சு அப்படி கிடையாது. என்னுடைய இருதயத்தை நான் உடைச்சேன் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த தேவனுடைய இது நின்று போயிடுச்சு, தேவனுடைய கோபாக்கு என்னை நின்று போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். கடைசியாக இந்த முழுவதும் நம்ம பார்த்தோம். இதில் ஒரு 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 ஆழமான ஒரு காரியத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், எஸ், சடங்கு என்பது ஒரு ரியல் ப்ரிவிலேஜ். ஒரு 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 மனுஷனுக்கு உண்டான சடங்குகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையிலே அந்த சடங்கு முறைகள் என்பது அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தான். மற்ற ஜனங்களுக்கு அது கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த எகிப்தியர்களுக்கு கிடையாது, பாபிலோனியர்களுக்கு கிடையாது, அமிலேக்கியருக்கு கிடையாது, இந்த மாதிரியான கானானியருக்கு கிடையாது. பட் இவங்களுக்கு அது ஒரு ரியல் ப்ரிவிலேஜ், கடவுளிடத்துல கிட்ட நெருங்கி சேருவதற்கு. பட் அவங்களுக்கு ஒரு ரியல் ப்ரிவிலேஜாக, அதாவது ஒரு அடிஷன் ப்ரிவிலேஜாக அவர்களுக்கு இருந்தாலும், அந்த சடங்கு என்பது அவங்களுக்கு சில ஆப்ளிகேஷனை கொடுக்குது. ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் சில கடமைகள், அது ரொம்ப முக்கியம். டியூட்டி அது ரொம்ப முக்கியம். அப்போ சடங்கோடு சேர்ந்த கடமையோடு சேர்ந்த சடங்கு, இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். தவிர நீங்கள் சடங்கை செஞ்சுட்டு கடமையை தூரம் வச்சுட்டிங்கன்னா
அந்த ரியல் ப்ரிவிலேஜ், அந்த அந்த ஒரு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு பரிசு, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிறந்த ஒரு காரியம், அது வீணாக தான் என்ன பண்ணும் போகும். அப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவாக ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமையும் அவனுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப அதிகமாகிறது. அப்போ உடன்படிக்கையிலே ஆசீர்வாதங்கள் அதிகம், நான் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் அவங்களோட ஐக்கியப்படுறாரு, கர்த்தர் அவங்களோடு பேச போகிறாரு, ஆசாரியன் இருக்கிறான், அந்த மாதிரி பல காரியங்கள் புதிதாக அவருடைய வாழ்க்கையில் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. எஸ், இதெல்லாமே இருந்தாலும், இந்த எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக நம்ம பார்த்தாலும், இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுடைய கடமை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆட் பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடமைகள் அதிகமாகிறது. ஆசீர்வாதம் அதிகமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடமைகள் என்ன பண்ணுகிறது, அதிகமாகுவதை நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம காண முடிகிறது. அதே போல் என்னதான் நான் சடங்குகளை செய்தாலும், நியாய பிரமாணங்களை நான் மீறும் பொழுது நான் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக நான் என்ன பண்ணுகிறேன்னு சொல்லுகிறேன். அதை தெளிவாக என்ன பண்ணும் புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நியாய பிரமாணத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார், சடங்குகளையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நீங்கள் ஒன்றை மீறி ஒன்றை செய்து நான் அதை ஈக்குவல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மனநிலைமைக்குள்ளே வரும் பொழுது, அதை கொடுத்தவரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். அதை கொடுத்தவரை நம்ம என்ன பண்ணுறோம், பாதி பேச்சை கேட்குறோம், பாதி பேச்சை கேட்கல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு உண்டான சரியான கனம் கிடையாது. கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். நியாயப்பிரமாணம் அவர்கிட்ட தான் வெளிப்பட்டுச்சு, செரமோனியல் அதாவது சடங்கு முறைகளும் அவர்கிட்ட தான் வெளிப்பட்டுச்சு. நான் சடங்கை மட்டும் பின்பற்றுவேன், நியாயப்பிரமாணத்தை நான் சரியாக பின்பற்ற மாட்டேன்னா அவர் பேச்சை முழுமையாக நான் கேட்க மாட்டேன். முழுமையாக நான் கேட்கலன்னா அவரை நான் மதிக்கலை, அவரை கனப்படுத்தலை, அவரை கனவீனப்படுத்துகிறேன். இந்த பார்வை கர்த்தரிடத்தில் இருந்ததுனால தான் பனிஷ்மெண்ட், தண்டனை, சடங்குகள் ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அவ்வளவு ஆசையாக என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தி அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு 9 வகையான கூட்டங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சிதறடிச்சு அவங்க எல்லாத்தையும் ஜெயித்து அந்த தேசத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுக்குறார். அவ்வளவு ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம். ஆனால் எப்போ அவங்க கர்த்தரை கனவீனப்படுத்துகிறார்களோ அவ்வளவு ஆசையாக கொடுத்த அந்த தேசத்தை முதலாவது அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறார். இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக என்ன பண்ணுகிறார், கொண்டு போகிறார். கடைசியாக இந்த செரமோனிகள்லாம், அந்த சடங்கு முறை என்ன ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட கொண்டு போகுது, அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மனிதன் சடங்கு செய்யும் பொழுது தனக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி என்ன பண்ணும், அவனை விட்டு வெளியேறும். ரெண்டாவது, அவன் மேல் சுமத்தப்பட்ட பலி என்ன பண்ணும், அவனை விட்டு வெளியேறும். இந்த 2 பாயிண்ட். பட் இந்த சடங்கு முறை அவனை முழுமையாக மன்னித்ததா என்று சொன்னால் அவன் ஸ்டில் அன்ஃபர்கிவன், அதாவது இன்னும் அவன் மன்னிக்கப்படவில்லை. குற்ற உணர்ச்சி அவனை விட்டு நீங்கியது, அவன் மேல் சுமத்தப்பட்ட அவன் மேல் சுமத்தப்பட்ட பலி அவனை விட்டு நீங்கியது. ஆனால் அவன் இன்னும் மன்னிக்கப்பட்டானா அப்படின்னு சொன்னால் இன்னும் அவன் என்ன பண்ணல, மன்னிக்கப்படலை. அப்போ அவன் மன்னிக்கப்பட எது தேவை என்று சொன்னால் ஐஸ்வர்யமான தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா, அது ரொம்ப ஒரு அவசியம். ஐஸ்வர்யமான தேவனுடைய இரக்கம். சும்மா இரக்கம்ங்கிற ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனை பார்த்து பணக்காரன் எப்போ சொல்கிறோன்னா அவங்ககிட்ட எண்ணிலடங்காத பணம், எண்ணிலடங்காத பொருட்கள், எண்ணிலடங்காத சொத்து, இதை தான் சொல்லுவோம். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த இரக்கம் என்பது ஐஸ்வர்யமான இரக்கம். இவ்வளவும் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடாக இரக்கம் வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் மன்னிக்கப்படுவான். மன்னிக்கப்படுதல் என்பது தேவனோடு ஐக்கியமாகுதல். இதை தான் சுவிசேஷம் நம்ம இடத்துல கொண்டு வருகிறது. ஐஸ்வர்யமான இரக்கம். பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். இந்த இரக்கத்தினுடைய எல்லை அவ்வளோதான். தன் பிள்ளை இந்த பூமியில் கொடுத்து ரத்தம் சிந்த வச்சு மறிக்க என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். இதை தான் சுவிசேஷம் கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கும் வரை தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.